ஆப்கி அதாலத்ல காங்கிரஸோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அவருக்கு மறதி அதிகமா இருக்குன்னு. இந்த குற்றச்சாட்டு உங்க வீட்ல இருந்து தான் வந்திருக்கு. அன்னைக்கு உங்க பர்த்டே அதை செலிப்ரேட் பண்றதுக்காக உங்க மனைவி துபாயில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. அது சில சமயம் அப்படிதான் மறந்து போயிடுது. வேலைகள்ல மாட்டிக்கிறேன். சில சமயம் மறந்துடுறேன். நீங்க திட்டு வாங்கினீங்கல்ல? கண்டிப்பா. சில சமயம் தான் அந்த மாதிரி. அதாவது வேலையில மும்பரமா இருக்கும்போது மறந்துடுவோம். அடிக்கடி திட்டு கிடைக்கும். உங்க வைஃப் இங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம கேட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. அவர் சொன்னதெல்லாம் சரியான விஷயம்தான். உண்மைக்கு ஒரு பவர் இருக்கு. ஐ லைக் தட். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில சமயம் நீங்க வழியை கூட மறந்துடுவீங்களாமே, அப்புறம் உங்க வீட்டையும் மறந்துடுவீங்களாமே. இல்ல அப்படி இல்ல. சில நேரத்துல ஏதாவது சிந்தனையில போகும்போது அப்படியே ரூட்டை மாறி போயிடுவேன். டெல்லியில அந்த அளவுக்கு எனக்கு ரூட்டு தெரியாது. டெல்லியில எக்கச்சக்க ரூட்ஸ் இருக்கு. பொதுவா டெல்லியில ரோடு அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரமா அடையாளமே தெரிய மாட்டுது. அப்படி தெரியாதப்போ யாருக்கிட்டையாவது நான் வழி கேட்பேன். இந்த வழியா போலாமான்னு நான் கேட்பேன். ஆனா அங்க அப்படியெல்லாம் நடக்காது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க எது வேணா மறந்துடுவீங்க, ஆனா ஃபுட்பால் பாக்குறத மறக்க மாட்டீங்களாமே. ஆனா அது உண்மைதான். அப்ப வேர்ல்டு கப் பார்க்க நீங்க போறது உண்டா? போவேன். ஒரு நாள் மட்டும் போவேன். எப்பவும் இல்ல. ஒய்ஃப் ஓகே சொன்னா மட்டும்தான். ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா கிரவுண்டில் இதிகாசம், அதுக்கு நாம சாட்சியா மாறணும்ல. ஏன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவ்வளவுதான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஊரை சுற்றி பார்க்க போக மாட்டேன். ஃபைனலுக்கு போவேன். அங்கே மட்டும் போவேன். மேட்ச் முடிஞ்சதும் கிளம்பி வந்துடுவேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது மறக்க முடியாத சந்தோஷம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மக்கள் சில கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, நீங்க யார உங்களோட பொலிட்டிக்கல் எதிரியா பாக்குறீங்க? மோடிஜியா இல்ல மம்தா பானர்ஜியா? சகோதரி, நான் யாரையுமே எதிரியா பார்க்கறதில்ல. பொலிட்டிக்ஸ்ல யாருமே எதிரிங்க இல்ல. எங்களுக்கு எனிமின்னு யாருமே இல்ல. அட்வர்சரியா இருப்பாங்க. அவங்க அதுதான் நான் கரெக்டான சொல்றேன். கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. அட்வர்சரியா இருப்பாங்க. ஆப்போசிஷன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பகையாளியா இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்ஸ்ல யாரும் நிரந்தரமான எதிரியும் கிடையாது. அதே மாதிரி நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், நான் யாரையும் எதிரியா பார்க்கறதில்ல. மோடிஜி நம்ம நாட்டோட பிரதம மந்திரி. நான் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதை விட அதிகமாகவே கொடுக்க தயாரா இருக்கேன். நம்ம நாட்டுக்காக. மம்தா பானர்ஜி நம்ம நாட்டோட ஒரு பகுதி சிஎம். அவங்களுக்கு கூட அப்படிதான். இருந்தாலும் நான் சொல்றேன், அத்தனை ஜனங்களோட ரியாக்ஷன் எங்கெங்கேயோ பேசுறாங்க. ஆப்போசிஷன் பண்ணுமா இல்ல சப்போர்ட் பண்ணணுமான்னு அப்படி நாங்க பல ஆங்கிளில் யோசிப்போம். பர்சனல் வியூ பாயிண்ட். ஸோ எனக்கு யாரும் எதிரிங்க கிடையாது. கண்டிப்பா ஆப்போசிஷன் இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வருமா? அதாவது அதிர் ரஞ்சன் சௌத்ரியும் மம்தா பானர்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களா என்ன? அதை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த நாள் வருமா? அதான் சொன்னல, அரசியல்ல பொலிட்டிக்கல் இஸ் த ஹார்ட் ஆஃப் பாசிபிள். ஏதோ ஒன்று நடக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி லாலுஜி ராகுல்ஜியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணார்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் உங்க மேல மரியாதை வச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி எதுவும் சொன்னது இல்லையே? இல்லம்மா, அந்த மாதிரி விஷயத்த பத்தி நான் பேசுறது இல்ல. லாலு பிரசாத்தோட இல்ல காந்தி குடும்பமும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. எதை வேணாலும் பேசலாம். ஆனா என்னால முடியாது. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சாப்பிடறதுக்கு போயிடுவேன். சில சமயம் அப்படி சொல்லுவாங்கல்ல, இப்படி சைட் அடிக்கிறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, சில சமயம் கேண்டில் ஷாப் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு. பாருங்க, எதை செஞ்சாலும் ராகுல் காந்திஜிக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ராகுல் காந்திஜி ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப அற்புதமான மனுஷன். பெரிய ஞானியும் கூட. அவரோட ஒவ்வொரு அவர் பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தலைகீழா புரட்டி போட்டு ஜனங்க முன்னாடி தப்பு தப்பா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. தப்பான பிக்சர் காட்டுறாங்க. அது சரியில்லை. ஏன்னா ராகுல் காந்திஜியோட வியூகம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்திஜிய சாதாரண ஆளுங்க, அதாவது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றவங்க, அவங்க நேரடியா போய் அவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அதை நான் உறுதியா சொல்லுவேன். பாருங்க, இதுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ராஜஸ்தான் போனாருல,
அவர் அங்கேயே சொன்னாரு, நான் ராஜஸ்தான் போறேன், ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன்னு சொன்னாரு. சபையிலையும் அதை ஓப்பனா சொல்லிட்டாரு. டைமை கரெக்டா கீப் அப் பண்ணுவாரு. எல்லாரும் எந்திரிச்சு கிஸ் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அது அன்பின் அடையாளம், அவ்வளவுதான். அதுல என்ன கெடுதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஜெண்டர் அப்படி இப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நாம வணக்கம் சொல்றோம்ல, அதுவும் அப்படிதான். தப்பான கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு தான் இங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பார்க்கணும் பேசணும்னு சொல்றீங்கல்ல. ஆப்கி அதாலத்துல இன்னொரு கெஸ்ட் இங்க வந்திருந்தாங்க. நான் அவரை பார்க்க போனேன், ஆனா அவர் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாருன்னு. நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்கறது பாவமான செயலா என்ன? வாயிலா ஜீவன். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, டாக் டிஓஜி உல்டா பண்ணா காட். அதுக்கு பிஸ்கெட் கொடுக்கறதுல என்ன தப்புங்க? ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுல என்ன தப்பு? அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க மத்தவங்க சொல்லுங்க. பிளேட்ல இருந்து எடுத்து போட்டதா சொன்னாங்க. நான் என்னோட வீட்டில், அதாவது என் வீட்டில் ஒரு டாக் இருந்துச்சு. அதுக்கு வயசாயிடுச்சு. சில பேர் சொன்னாங்க அதை துரத்தி விட்டுருன்னு. நான் முடியாதுன்னு சொன்னேன். அது உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு போடுவேன். அப்படித்தானே? நான் எல்லாத்தையுமே நேசிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. அதுவும் நீங்க டாக் லவர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம இதோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன இருக்கு? என்ன விட்டுருப்பா என்னது, please. விட்டுறவா? நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அது என்னன்னா, எனக்கு கேள்வி கேட்கறவங்கள விட்டு தள்ளுங்க. முதல் முறையா என்னோட மனைவி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க.